விஷால் சார் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன உளி தான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். அப்புறம் 4 நாளைக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, எங்களை ஒரு தூக்கி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்ன பிக் பாஸில் பேசுகிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு படம் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குனாரா, பார்க்கல, எனக்கு சொன்னாங்க, ஆனால் நான் இன்ன வரைக்கும் எனக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் என்னன்னா, நானே சின்ன படம் தான் வந்தேன் அப்படின்னு யாரே கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 400 படம் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாது சொல்லியிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட உலக நாயகனே வந்து சிறு படம் தான் நீ காப்பாற்றிருக்கு, அதுதான் வாழ வைக்கிறது. இருக்கவனுக்கு உண்மையிலேயே இப்போ அவர் சொன்னதுக்கு இருக்கு அத்தனை சினிமாவில் உள்ள பெரிய பெரிய பிடிச்சலாம் யோசிக்கணும். இப்போ விஷால் சொல்லி பாருங்க, விஷால் வந்து பேசுறதுக்காக பேசியிருக்காரு, அவ்வளோதான். சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க, எல்லாமே தேட்டரில், பெரிய தேட்டரில் எல்லா தேட்டரில் ஓட போகுது. இதில் வந்து நீங்கள் எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த கதைக்கேற்ற வந்து உருவங்களை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். அவர் சிறு படத்துக்கு பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. இப்போ ரஜினி வச்சு எடுத்தா 500 கோடி வேணும், விஜய் வச்சு எடுத்தா 300-400 கோடி வேணும். அப்போ வந்து நீங்கள் சிறு பட்ஜெட் படம் தான் சொன்னது, சிறு படம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? சிறு பட்ஜெட் படம் சொல்லணும், சிறு படம் சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாமே பெரிய படம் தான். எங்களுக்கு பெரிய ஸ்கிரீனில் போடுற படம் எல்லாருமே பெரிய படம் தான். சின்ன திரைனா சின்ன திரை டிவியில் போடுறது, பெரிய திரைனா பெரிய திரை. ஓகேங்களா? அதுமாரி இதில் வந்து எல்லாம் இதுவும் பெரிய படம் தான். ஏன்னா வந்து நண்பர் தலைவர், அதாவது இந்த சிறு முதலீட்டாளர் வந்து ஜெயிச்சு தரணும்னு சொல்லி உறுதுணையாக நிற்கிறாரு. அதே போல் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாக நிற்பேன். இது போல் ஒரு நல்ல மனிதர் கூட இருக்காங்க. இது போல இருக்க வரைக்கும் எங்களை போல ஆளுங்க வந்து என்னைக்குமே கீழே போக மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.